கிறிஸ்துவின் நாமத்தில், தலைவராகிய ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம், பரிசுத்த ஆவியியல் படித்து வருகிறோம். அந்த வரிசையிலே உபத்திரவ காலத்தில் ஆவியானவர் எப்படி செயல்படுவார் என்று நாம் இன்றைக்கு கற்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் 7 தீபங்களாக சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பதாக எரிந்து கொண்டிருந்தன. அங்கே ஒரு பக்கம் நாம் பிதாவுடைய மகிமையை பார்க்கிறோம். இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க போகிற ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. தேவன், பிதாவாகிய தேவன் கண்ணாடி கடல், ஒரு கண்ணாடி கடல் மாதிரி ஒரு கண்ணாடியை அவர் முன்னால் வைக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பிரகாசம், கண்ணு கூசுற அளவுக்கு பிரகாசம். அதனால் கடல் மாதிரி ஒரு கண்ணாடியை வைத்து தான், அது வழியாக தான் தேவதூதர்களே பார்க்க முடிகிறது பிதாவினுடைய மகிமையை. ஒரு பக்கம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமை, இன்னொரு பக்கம் தீபங்களாக ஒரு தீபத்தை போல ஆவியானவருடைய வெளிச்சம். இப்போ ஒரு வீட்டில், இப்போ இங்கே இந்த பட பதிவு நிலையத்தில் ஃபோக்கஸ் லைட்டு ஒரு 3 லைட்டு எனக்கு முன்னால் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு டியூப் லைட் எரியுது, 2 பக்கம் 2 டியூப் லைட் எரியுது. மொத்தம் 5 விளக்குகள் மாட்டியிருக்காங்க. அந்த 5 விளக்குகளின் வெளிச்சத்தில் தான் கொஞ்சமாவது என் முகம் உங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒரு படிக்கிறதுக்கு இவ்வளோ வெளிச்சம் தேவையில்லை. ஒரு மொபைலை பார்க்குறதுக்கோ படிக்கிறதுக்கு இவ்வளோ வெளிச்சம் தேவையில்லை. ஒரு விளக்கு போதும், 5 விளக்கு தேவையில்லை. அதுவும் இந்த 3 ஃபோக்கஸ் லைட்டு தேவையே இல்லை, ஒரு டியூப் லைட்டு போதும். இந்த ஃபோக்கஸ் லைட்டு தான் இருந்தால் தான் படப்பதிவு பண்ண முடியும். அது மாதிரி பிதாவினுடைய மகிமை தேவை. அவருடைய ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, அவ்வளவு ஒளி. 1 கோடி சூரியனை கிட்ட போய் பார்த்தா, ஒரு சூரியனை விட 1 கோடி மடங்கு வெளிச்சம் அதிகம். மத்தியானம் 12 மணி வெயிலையே தாங்க முடியல. கோடிக்கணக்கான மைல் தூரத்தில் நம்ம இருக்கிறோம். அதை மாதிரி கோடி மடங்கு வெளிச்சம் உள்ள பிதாவாகிய தேவன் பக்கத்தில் போய் எப்படி பார்க்க முடியும்? அதனால தான் ஒரு கடல் போன்ற கண்ணாடி பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் சூரியனை போல கண் கூசுகிற பிதாவினுடைய வெளிச்சம், இன்னொரு பக்கம் தீபத்தை போல அவர் ஒரு தீபமா, கால்களுக்கு தீபம்னு படிக்கிறோம். ஒரு டார்ச் லைட்டும் நமக்கு தேவைப்படுது. நம்முடைய பாதையை நமக்கு காட்டுறதுக்கு ஒரு டார்ச் லைட்டு நமக்கு தேவைப்படுது. இருட்டில் பொருட்களை தேடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு டார்ச் லைட்டு மாதிரி ஒரு விளக்கு, ஒரு தீபம், ஒரு விளக்கு அவர் இருக்கிறார் ஆவியானவர். உபத்திரவ காலத்தில் அப்படி தான் இருப்பார். உபத்திரவ காலம் அது இருண்ட காலம். அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் 3.5 வருஷம். 3.5 வருஷம் 10 ராஜாக்களுடைய கூட்டணி அரசாங்கம். ஒரு இருண்ட காலம். சபை இருக்காது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். சிலருக்கு அதற்கு மாற்று கருத்து சிலர் வைத்திருக்கிறார்கள். நான் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும் உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வேத வசனங்களின் அடிப்படையில். அப்போ அந்த மாதிரி ஒரு இருண்ட காலத்தில் அதை உபத்திரவ காலம்னு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படாது என்று சொல்லுகிறவர்கள் கூட அது உபத்திரவ காலம், இருண்ட காலம்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ இருண்ட காலத்தில் தீபம் தேவை. ஒரு தீபமாக வழிகாட்டுகிறவரை விளக்காக, ஒளி வீசுகிற விளக்காக ஆவியானவர் உபத்திரவ காலத்தில் இருப்பார். ஏன்னா யூதர்களுக்கு வெளிச்சம் தேவை. அது யூதர்களுக்கான காலம், யூதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான காலம். அதே போல் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது.
அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆம். ஆட்டுக்குட்டியானவரை பற்றி எப்படி ஒரு சித்தரிப்பு, எப்படி ஒரு படம் ஒரு சித்திரம் கொடுக்கப்படுகிறது. அவர் ஒரு ஆட்டுக்குட்டி, தழும்புகளோடு இருக்கிறாரு. 7 கொம்பு அவருக்கு இருக்கு, 7 கண்கள் இருக்கு. 7 கண்ணுன்னா அது எண்ணிக்கையை குறிக்கல, ஒரு பூரணத்தை குறிக்கிறது. ஒரு பூரணமான ஒரு பார்வை. 7 கண்கள்னா பூரணமான பார்வை. அப்போ அந்த 7 கண்கள் யார் என்றால் அதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே கண்களாக இருப்பார். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆவியின் மூலமாக உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அர்த்தம். ஆக சரியா பார்க்க, ஒருத்தரை சரியா பார்க்க, ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா. சிலர் ஒருத்தனை நல்லவன்ன்றாங்க, சிலர் அதே ஆளை கெட்டவன்றாங்க. சிலர் சொல்றாங்க அவர் 50% நல்லவன் 50% கெட்டவன்றாங்க. சிலர் சொல்றாங்க இல்லை அவர் 80% நல்லவன் 20% கெட்டவன்றாங்க. இப்போ எதில் நல்லவர் எதில் கெட்டவர் எப்படி பார்க்கறது? எந்த விஷயத்தில் அவரை நம்புறது, எந்த விஷயத்தில் அவரை நம்பக்கூடாது? அப்போ ஆவியானவருடைய பார்வை நமக்கு தேவை. அது உபத்திரவ காலத்தில் ஆவியானவர் அப்படிப்பட்டதான கண்களாக அவர் உலகமெங்கும் போவார். கர்த்தருடைய கண்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய கண்களாக உலகமெங்கும் போய், ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே உபத்திரவ காலத்தில் கொன்னுருவாங்க, அல்லது ஜெயிலில் போட்டுருவாங்க, அல்லது உபத்திரவப்படுத்துவாங்க. அப்போ ரொம்ப யாரை நம்புறது? ரகசியமாக தான் அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ ரகசியத்தை காக்க வேண்டுமானால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, அதற்கெல்லாம் சரியான ஒரு பார்வை தேவை. வெளிச்சம் இருந்தால் மட்டும் போதாது, பார்வையும் தேவை. எவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் பார்வை இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பார்வை இருந்து வெளிச்சம் இல்லைனாலும் பார்க்க முடியாது. அப்போ ஆவியானவர் உபத்திரவ காலத்தில் வெளிச்சமாகவும் இருப்பார், பார்வையாகவும் இருப்பார், கண்களாகவும் இருப்பார், வெளிச்சமாகவும் இருப்பார், விளக்காகவும் இருப்பார். உபத்திரவ காலத்தில் மட்டுமல்ல, 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 2 சாட்சிகள் 3 வருஷம் எருசலேமில் ஊழியம் செய்வாங்க. அவங்க ஊழியத்தில் தான் யூதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. வெளிப்படுத்தல் 11:6 அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அதனால் ஒரு அதிகாரம், அற்புதங்களை செய்கிற அதிகாரம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அதிகாரம், அந்த 2 பேரும் 3 வருஷம் எருசலேமை மையமாக வைத்து உலகளாவிய ஊழியம் செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அற்புதம் செய்வாங்க. அதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவை. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் யாராலையும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது, யாராலையும் அற்புதம் செய்ய முடியாது. ஆவியானவர் அப்படிப்பட்ட கிரியையை செய்வார். ஆவியானவர் எடுக்கப்பட்டு விடுவார் என்று சிலர் கருத்து சொல்கிறார்கள். 2 தெசலோனிக்கேயரில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு உபத்திரவ காலத்தில் ஆவியானவர் எடுக்கப்பட்டு விடுவார், இருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு கருத்து உள்ளவர்கள் உண்டு. ஆனால் நான் அதை அப்படி கருதவில்லை. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியன்றது அந்தி கிறிஸ்துவை குறிக்குது. அந்தி கிறிஸ்து இப்போதே அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாது எது வரைக்கும்? தடை செய்கிறவன் இருக்கிற வரைக்கும்.
தடையை செய்கிறவன் நீக்கப்பட வேண்டும். தடை செய்கிறவன்னா சிலர் சொல்றாங்க ஆவியானவர் தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடி தடை செய்கிறாரு. ஆவியானவர் நீக்கப்படுவார், எடுத்துக்கொள்ளப்படுவார் இந்த பூமியிலிருந்து, அதுக்கப்புறம் தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் என்று சிலருடைய கருத்து. சிலருடைய கருத்து இல்லை இல்லை, தடை செய்கிறவன்றது சபை, சபைதான் தடை செய்கிறவன். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியும். சபை இருக்கிற வரைக்கும் அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாது. நான் சபைதான் இந்த இடத்துல தடை செய்கிறவன் என்று சொல்லப்பட்டிருப்பது சபையைத்தான் குறிக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலத்தில் ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லை ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த வசனத்தின்படி பார்த்தா, ஏன்னா ஆவியானவர் இருக்காரே, அந்த 2 சாட்சிகள் மேலேயும் இருக்காரே, அவங்க அற்புதம் பண்ணுவாங்களே, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களே, அதனால அவர் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். அப்போ சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். இது உபத்திரவ காலத்தில் அவர் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கும் அற்புதங்களை செய்வதற்கும் வெளிச்சம் தருவதற்கும் கண்களாக பார்வையாக இருப்பதற்கும் ஆவியானவர் கிரியை செய்வார். 1000 வருஷ அரசாட்சியில் அவர் என்ன செய்வார்? ஏசாயா 11ஆம் அதிகாரம், உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு கிறிஸ்து பகிரங்கமாக ராஜாதி ராஜாவாக வந்து அர்மேகதான் யுத்தம் நடந்து அந்தி கிறிஸ்துவை கைது பண்ணி அவனை உயிரோடு அக்கினி கடலில் தூக்கி எறிஞ்ச பிறகு, பிசாசை பிடிச்சி 1000 வருஷம் பாதாளத்தில் அடைச்ச பிறகு கிறிஸ்து இந்த பூமியில் ராஜாதி ராஜாவாக யூத பேரரசை நிறுவுவார். யூதருடைய ராஜாவா உலகம் முழுவதையும் அவர் ஆளுவார். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமா இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆவியானவர் கிறிஸ்துவின் மேல் தங்கியிருப்பார். இந்த உலகத்தையே ராஜாதி ராஜாவாக ஆளுவதற்கு ஞானத்தை கொடுப்பாரு. ஆவியானவர் தான் கிறிஸ்துவுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. கிறிஸ்துவே ஞானம்தான், தேவ ஞானமாக தான் இருந்தார். 1 கொரிந்தியர் 1 நீதிமொழிகள் 8 படிக்கிறோம், பிதாவுக்கே அவர் ஞானமாக இருந்தவர் கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு அவர் தேவ ஞானமாக இருக்கிறார். பிதாவுக்கு ஞானமாக இருந்தவர், நமக்கு ஞானமாக இருக்கிறவர். சூரியனுக்கே டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி தேவ ஞானத்துக்கே ஞானத்தை கொடுப்பார் ஆவியானவர். திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்குற மாதிரி தேவ ஞானமாக இருந்தவருக்கே, நமக்கு ஞானமாக இருக்கிறவருக்கே ஞானத்தை ஆவியானவர் கொடுப்பார். ஞானத்தை அருளுவார், உணர்வை அருளுவார். கிறிஸ்துவுக்கு அவரே ஆலோசனை கர்த்தா, அவருக்கு ஆவியானவர் ஆலோசனை அருளுவார், பலனை அருளுவார். கிறிஸ்துவுக்கு அறிவை அருளுவார். அவர் ஒரு மனிதனாக தான், கிறிஸ்து தாவீதினுடைய குமாரனாகத்தான் 1000 வருஷம் அந்த பூமியை அரசாளுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவருக்கு கொடுப்பார், பிதாவுக்கு பயந்து அரசாளுவதற்கு. ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆக 1000 வருஷ அரசாட்சியில் அவர் கிறிஸ்துவனுடைய 33 வருஷ வாழ்விலும் ஆவியானவர் அவர் மீது 3 வருஷம் தங்கியிருந்தார். 30 வருஷம் ஆவியானவர் அவர் மேலே இல்லை, ஆனால் 3 வருஷம் அவர் மேலே ஆவியானவர் இருந்தார். ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் 1000 வருஷமும் அவர் மேலே தங்கியிருப்பார் ஆவியானவர். அவர் அரசாளுவதற்கு, எப்படி நியாயம் விசாரிப்பதற்கு, தீர்ப்பு செய்வதற்கு, துன்மார்க்கரை தண்டிப்பதற்கு ஆவியானவர் கிறிஸ்துவின் மேலே தங்கியிருப்பார். மிருகங்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்படுவதற்கு ஆவியானவர் கிறிஸ்து மேலே தங்கியிருப்பார். அந்த விளைவுகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமாதானம் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும், சமாதானம் மிருகங்களுக்கு நடுவில் ஒரு சமாதானம். எப்படிப்பட்ட ஒரு பொறாமை இருக்காது. அந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் துன்பப்படுத்த மாட்டாங்க, கீழ்ப்படிதல் இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தருவதற்கு ஆவியானவர் கிறிஸ்துவின் மேலே அமர்ந்திருப்பார். அது மட்டும் இல்லை, மனிதன் கிறிஸ்துவனுடைய வாழ்வில் ஆவியானவர் என்ன செய்தார்? கிறிஸ்துவனுடைய பிறப்பில் ஆவியானவருக்கு பங்கு உண்டு. லூக்கா 1:35 தேவதூதர்கள் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். மரியாளுக்கு இயேசு பிறக்கப் போகிறார் என்கிற செய்தி சொல்லப்பட்ட போது இது சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர் ஒரு பெண்ணின் கர்ப்பத்துக்குள்ள ஒரு கருவாக வைக்கப்படுவதற்கான அந்த ப்ராசஸ், அந்த அந்த கிரியையில் ஆவியானவருக்கு பங்கு உண்டு. ஆவியானவர் ஒரு டாக்டர் மாதிரி வைத்துக் கொள்ளலாம். ஒரு டாக்டருடைய பங்கு ஆவியானவருக்கு உண்டு. பிதாவினுடைய வித்தாகிய வார்த்தையாகிய, பிதாவினுடைய விதையாகிய வசனத்தை, வார்த்தையை ஆவியானவர் ஆகிய டாக்டர் எடுத்து ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்துக்குள்ள வைக்கிறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்டவதில்லை. இப்போ டெஸ்ட் டியூப் பேபி வைக்கிற மாதிரி, இப்போ வாடகை தாய் ஒரு கருவை எடுத்து இன்னொரு கருவை எடுத்து ஒரு தாயினுடைய வயிற்றில் வைக்கிறாங்க. வாடகை தாய் வயிற்றில் டாக்டர்கள். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையாகிய வித்தை எடுத்து ஆவியானவர் ஒரு டாக்டரை போல மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ள வைத்தார். அது ஆவியானவருடைய கிரியை கிறிஸ்துவனுடைய பிறப்பில் உண்டு. யோவான் 3:34 சொல்லுகிறது, அளவின்றி கொடுக்கப்பட்டார். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு அளவு தான். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அளவோடு கொடுக்கப்பட்டார். ஆனால் கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 2 கூட அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அங்கே ஒரு அளவு வந்துச்சு, நிரப்பப்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு அப்படி இல்லை, நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கு, அளவே கிடையாது. எசேக்கியேல் 47 கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் ஆழம் படிக்கிறோம். அது ஒரு அளவாக நம்ம வச்சிருக்கிறோம். அபிஷேகத்துக்கு ஒரு ஓமானமாக வச்சிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நீச்சல் ஆழம் அளவில்லாமல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். மத்தேயு 3:16 புறா வடிவத்தில் ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்போஸ்தலர் 2 அவர் வந்து அக்னி வடிவத்தில் வந்து ஆவியானவர் இறங்கினார். மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தன் மேல் வருகிறதை கண்டார். அதனால புறா போல மென்மையா ஒரு சிறிய அளவில், ஆதியாகமம் 1 படிக்கிறோம், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஓமானம் காற்று போல அவர் வீசி கொண்டிருந்தார். காற்று எப்படி கடல் மேலே வீசுகிறதோ, கடல் அலைகளை இங்கும் இங்கும் அலைய பண்ணுகிறதோ, அதுபோல ஆவியானவர் ஜலத்தின் மேலே ஒரு காற்றாக உருவகப்படுத்தப்படுகிறார். ஆதியாகமம் 1 காற்று, கடலையே அசைக்கிற காற்று. அப்போஸ்தலர் 2 அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேலே வந்து அமர்ந்தது. ஒரு அக்னியாக உருவகப்படுத்தப்படுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே ஆவியானவர் இறங்கின போது அவர் ஒரு புறாவாக உருவகப்படுத்தப்படுகிறார். ஒரு சின்ன உருவம்,
ஒரு மென்மையான தன்மை கொண்டது. ஏன்னா அவர் பாடுகளை சகிக்கணும், அதுக்கு தானே வந்திருக்கிறாரு. மென்மையாக அவர் பாடுகளை சகித்தார். ஏன்னா அவர் தேவன். தேவன் பாடுபட முடியாது. மனுஷன் பாடுபடுறதுக்கு தான் பிறந்திருக்கிறான், அது அவன் தலையெழுத்து. ஆனால் அவர் தேவன். தேவன் எப்படி பாடுபட முடியும்? அவரை யாரும் பாடுபடுத்த முடியாது. அதனால் அவர் தன்னை குறுக்கி கொள்ள வேண்டும், சுருக்கி கொள்ள வேண்டும். 100 மனிதனாக தன்னை குறுக்கி கொண்டு சுருக்கி கொண்டு பாடுகளை சகிக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த புறா வடிவம், அதுதான் அந்த மென்மைத்தன்மை. அவர் கோவப்பட்டக்கூடாது. அவர் கோவப்பட்டால் அவ்வளோதான், எல்லாம் எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுவாங்க, சாம்பல் ஆயிடுவாங்க. அதனால் அந்த மென்மை, அந்த சாந்த குணம், புறாவை போல ஒரு சாந்த குணம், ஒரு மென்மைத்தன்மை, அதுக்கு தான் ஆவியானவர் அப்படி உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார். மார்க்கு 1:12 ஆவியானவர் கிறிஸ்துவை ஏவினார். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவரை, கிறிஸ்துவை. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் இயேசு எங்கே போகணும் என்று அவரை ஏவினார். எந்த ஊருக்கு போகணும், எந்த பகுதிக்கு போகணும் என்று ஏவுகிற ஒரு கிரியையை செய்தார். நம்முடைய வாழ்விலும் அப்படிதான். நம்முடைய வாழ்விலும் ஆவியானவருடைய கிரியை, நாம் மறுபடி பிறப்பதில் ஆவியானவருடைய கிரியை இருக்கு. ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் நம்ம மறுபடியும் பிறக்க முடியாது. நான் சொன்னேன், கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் ஒரு கல்யாணமாகாத பெண்ணுக்கு, கன்னி பெண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தைய, ஒரு நபரை தேவன் என்று மனித மூளை ஏற்றுக்கொள்ளாரு. ஆவியானவருடைய கிரியை அதில் இருக்குது, மறுபிறப்பில் இருக்குது. நாமும் கணுக்கால் அளவுலேயே சிலர் நின்றுடுறாங்க, வெறும் பரவசத்திலேயே நின்றுடுறாங்க, கணுக்கால் அளவுலேயே நின்றுடுறாங்க. எனக்கு பங்கு இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு அதிகாரம், எனக்கு நான் எதை வேணால் கேட்பேன், அதை கேட்பேன், இதை கேட்பேன், அப்படியே நின்றுடுறாங்க. கணுக்கால் அளவு. அவர் பாதத்தை கழுவாவிட்டால் அவரிடத்தில் நமக்கு பங்கு இல்லை, எனக்கு ஆண்டவர்கிட்ட பங்கு இருக்குது என்று பங்கு கேட்கறதுலேயே நின்றுடுறாங்க. அப்புறம் முழங்கால் அளவு, அது சிட்சிக்கப்படுவதை குறிக்கிறது. ஆண்டவர் சிட்சிக்கிறார், அங்கேயே நின்றுறாங்க. ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறார், தகப்பனாக என்னை திருத்துகிறார் என்று அங்கேயே நின்றுறாங்க. அப்புறம் இடுப்பளவு, அது பலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால பலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற நிலைக்கு வரணும். அதுக்கப்புறம் நீச்சல் ஆழம். நீச்சல் ஒரு தண்ணீரை நீந்தி போகிறது தான் சுலபம், தண்ணீருக்குள்ளே நடந்து போகிறது கஷ்டம். எதெல்லாம் ஒரு சுலபமான ஒரு வாழ்க்கை வாழ, என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கிறது, என்னுடைய சுமை மெதுவாக இருக்கிறது என்று மத்தேயு 11 கடைசியில் இயேசு சொன்னாரே, அந்த ஒரு அனுபவம். எல்லாமே லகுவாக இருக்குது, எல்லாமே மெதுவாக இருக்குது என்கிற ஒரு நிலையை அடைவது. எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு பவுல் சொல்கிறான். இந்த டேக் இட் ஈஸி, எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொண்டு போகிற ஒரு பக்குவம், ஒரு வளர்ச்சி. மீன் குஞ்சு பொரிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக குஞ்சு பொரிக்கும், எந்த ஒரு வேதனை அதிகம் இல்லாமல் ரொம்ப சுலபமாக மீன் குஞ்சு பொரிக்கும். ஆனால் ஒரு யானை குட்டி போடுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குட்டி போடும், ரொம்ப வேதனைப்பட்டு. ஒரு குட்டி தான் போடும், ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வேதனைப்பட்டு. ஆனால் மீன் நிறைய குஞ்சு பொரிக்கும், ரொம்ப சர்வசாதாரணமாக, சுலபமாக. என்ன மூச்சு விடுற மாதிரி, மூச்சு காட்டை உள்ளே இழுத்து வெளியே விடுற மாதிரி சர்வசாதாரணமாக.
வாய் குப்பளிக்கிற மாதிரி சர்வசாதாரணமாக அது குஞ்சு பொரித்து விடும். அப்படிப்பட்ட லகுவான ஒரு வாழ்க்கை, மெதுவான வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் அது இவங்களுக்கு அது லகுவாக தெரியும். பொறுப்புகள் பாரமாக தெரிஞ்சாலும் இவங்களுக்கு அது பாரமாக தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி. ஒரு லாரியில் 10 டன்னு 10,000 கிலோ ஏற்றிட்டு போகலாம், அது பாரம் கிடையாது. ஆனால் ஒரு சைக்கிளில் 50 கிலோ 100 கிலோ தான் ஏற்ற முடியும். 100 கிலோவுக்கு மேலே ஒரு சைக்கிளில் அதிகபட்சம் சொல்கிறேன், லோடு அடிக்கக்கூடிய அந்த காலத்து சைக்கிளில் லோடு அடிப்பாங்க, ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போவாங்க 75 கிலோ. அதுவும் அதுக்கான சைக்கிள் உறுதியாக இருக்கணும், அதற்கான பயிற்சி பலம் அந்த நபருக்கு இருக்கணும். ஆனால் லாரியில் 10 டன் ஏற்றிட்டு போகலாம், 10,000 கிலோ ஏற்றிட்டு போகலாம். லாரிக்கு ஒரு மூட்டை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஆக நாம் வளர்வது பலனடைவதை அது குறிக்கிறது, அதைத்தான் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த பாவத்தை சுமக்கணும், அதுதான் கஷ்டப்பட்டார். அருவருக்கிற பாவத்தை சுமக்கணுமே, அதான் கஷ்டப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி ஆண்டவர் அளவில்லாமல் நமக்கு கொடுப்பாராக, நம்மை நடத்துவாராக. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உபத்திரவ காலத்தில் நீர் பார்வையாக ஆவியானவர் இருப்பார், வெளிச்சமாக இருப்பார். அதற்காக அற்புதங்களை செய்வதற்கு, தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு வல்லமையாக இருப்பார். அதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்தார், பிறப்பிலே கிரியை செய்தார், புறா வடிவத்திலே இறங்கினார், அளவில்லாமல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார், ஏவினார், வழி நடத்தினார். அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எங்களுடைய ஆவியின் அளவும் பெருகணும், நாங்களும் உம்மால் வழி நடத்தப்படணும். ஆண்டவரே, நாங்களும் எப்போது மென்மையாக இருக்கணுமோ அப்போது மென்மையாக இருக்கணும், எப்போது எங்களை சிறியவர்களாக தாழ்த்தணுமோ தாழ்த்தணும். அப்படிப்பட்ட ஆவியானவருடைய கிரியை எங்களுக்கு தாரும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.